ஆன்லைன் ஐடியாஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கூகுள் வெப்மாஸ்டர் டூல்ஸ். ஸோ என்னதான் நம்ம ரொம்ப செலவு பண்ணி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணாலும் அது வந்து கூகுளில் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய லீட்ஸ்கள் பிஸ்னஸ்கள் வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல வெப்சைட் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு வந்து லீட்ஸ் இல்லை, பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ப்ராப்பராக சர்ச் இன்ஜினில் வந்து லிஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே டேர்மில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட்டை வந்து சர்ச் இன்ஜின் கூகுளோ யாஹோவோ பிங்குக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பார்ட் இருந்தாலும் நம்ம பண்ண வெப்சைட்டை வந்து கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணி இந்த பேஜோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து ஃபெச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் தான் அந்த கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த கூகுள் சர்ச் இன்ஜின்கிட்ட எப்படி சொல்லணும் நம்ம வெப்சைட்டை ரீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த டுடோரியல், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் வெப்மாஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த வித பணமும் கிடையாது, இது டோட்டலி ஃப்ரீ. ஸோ ஒன்லி திங் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்குன்னு, ஜிமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த வெப்மாஸ்டர் டூலை ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சே வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான யூஆர்எல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். கூகுள் வெப்மாஸ்டர் டூல்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் இன்ஜினில் போனீங்கன்னா இந்த யூஆர்எல் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இப்போது இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வெப்மாஸ்டர் டூல் உள்ள வந்த உடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுத்து என்னோடய வெப்சைட் யூஆர்எல் கொடுத்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பண்ண உடனே அது வந்து நம்மளோட வெப்சைட்டை வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸாக சில கோடு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த கோட் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்டோரில் வைக்கலாம், இல்லை டேரெக்டாக அதே மாதிரி மெட்டாவை காப்பி பண்ணிட்டு போய்ட்டு நம்மளோட ஹெடர் ஃபைலில் வைக்கலாம். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஹெடர் மெட்டா. ஸோ இந்த ஹெடர் மெட்டாவை டேரெக்டாக என்னோட WordPress சைட்டில் கோட் PHP ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் போடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சில தேர்ட் பார்ட்டி பிளகின் இருக்குது. இப்போ அந்த பிளகினை நான் இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ண போகிறேன். இன்செட் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற ஒரு பிளகின் இருக்குது. இந்த பிளகினை நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். அதை இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே திருப்பி நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது இப்போது இந்த பிளகின் என்னோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் டூல்ஸில் போயிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற செட்டிங்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்செட் ஹெடர் ஃபூட்டர் அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்பியர் ஆகும். ஸோ இதில் போயிட்டு ஸ்கிரிப்ட்ஸ் இன் ஹெடர் அப்படிங்கிறதுல அந்த காப்பி பண்ண அந்த கூகுள் மெட்டா டிஸ்கிரிப்ஷனை இதில் பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு அகைன் நீங்கள் இந்த லெஃப்ட் இப்போ நான் கம்பேக் டு நம்ம கூகுள் மாஸ்டரில் வந்துட்டு என்னோடய வெப்சைட்டை கிளிக் பண்ணால் இப்போ செக்கிங் வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணேன் என்னோடய ப்ராப்பர்ட்டி போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம எதுவுமே க்ரால் பண்ணல. ஸோ அதனால் பேசிக்காக ஹை லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் காமிக்குது. இப்போது நம்ம வெப்சைட்டை வந்து கூகுளுக்கு வந்து இப்போ நம்ம க்ரால் பண்ண வைக்கணும். ஸோ க்ரால் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்னா நம்மளோட சைட் மேப் வந்து நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன், கூகுளோட வெப்மாஸ்டர் டூல் அதாவது சர்ச் கன்சோலோட ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு வந்து நான் இப்போ போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சைட் மேப் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த க்ரால் கிட்ட. ஸோ அந்த க்ராலில் அந்த சைட் மேப் கொடுத்து என்னோடய சைட் மேப்பில் இருக்கிற அந்த யூஆரில் வந்து இப்போ நான் இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம யோஸ்ட் பிளகின் யூஸ் பண்ணுற சொல்லி இதில் XML Sitemap அந்த பபுள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது எந்த பாத்தில் இருக்குங்கிறத நமக்கு கிளியராக காமிக்கும். ஸோ அந்த பாத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக மறுபடியும் கூகுள் வெப்மாஸ்டர்ஸ்க்கு வந்துடுங்க. கூகுள் வெப்மாஸ்டரில் வந்து ஆட் டெஸ்ட் மேப் அதில் வந்து அந்த XML பாத்தை மட்டும் இதில் கொடுங்க. ஸோ ஃபுல் யூஆர்எல் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அது ஃபுல் யூஆர்எல் ஆல்ரெடி அங்கே வந்துச்சு. ஸோ அந்த XML ஃபைலை மட்டும் கொடுத்துட்டு அதை சப்மிட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். பேஸ்ட் ஆன் உங்கள் சர்வர் ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை பொறுத்து இந்த டைம் மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட XML Sitemap வந்து நம்ம கூகுளுக்கு வந்து சப்மிட் பண்ணுறோம். இது கொஞ்சம் டைம் ஆகும். மீன்வெல் நம்ம என்ன பண்ணுறோம்னா கூகுளுக்கு நம்ம வெப்சைட்டை க்ரால். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபெச் அண்ட் ரெண்டரில் கிளிக் பண்ணி காப்பி திஸ் யூஆர்எல் அண்ட் இட்ஸ் டேரக்ட் கிளிக் அப்படின்னு கொடுத்து நான் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் உங்களோட சர்வர் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இது மாறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி இந்த 1 or 2 டேஸில் உங்களோட வெப்சைட் கூகுளில் க்ரால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.